5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 3608 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கான்டெம்பரவரி நியூ ஆர்கிடெக்சர் டிசைனில் இந்த 4BHK ட்ரிப்ளெக்ஸ் வில்லாவை கட்டியிருக்காங்க. யூனிக்கான டிசைனில் கான்டெம்பரரி ஸ்டைலில் ஃப்ரண்ட் எலிவேஷனை அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி வீட்டோட இன்டீரியர்ஸை ப்ரீமியம் லுக்கில் ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ரூம்ஸை ஒவ்வொரு கலர் காம்பினேஷனில் வேறு தீமில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹோம் தியேட்டரும் கட்டியிருக்காங்க. நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து படத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி ரெக்லைனர் சோஃபாஸும் போட்டு ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி சீலிங்கில் ஃபைபர் ஆப்டிக் லைட்ஸும் கொடுத்து ஹோம் தியேட்டரை நல்லா பெருசாகவும் லக்ஸரியஸாகவும் கட்டியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு அருமையான 4BHK ட்ரிப்ளெக்ஸ் வில்லான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மாடர்னாகவும் லக்ஸரியஸாகவும் கட்டி அசத்திருக்காங்க. லேண்ட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால வீட்டை நல்லா ஸ்பேசியஸாகவும் அதே சமயம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து அழகாக கட்டியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5 சென்ட். சைட்டு 41.4 அடி அகலமாகவும் 53 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3608 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு ட்ரிப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மெட்டல் பைப்பில் வெர்டிக்கல் லைன் பேட்டர்னில் நிறைய கிரில் ஒர்க் பண்ணி மற்ற இடங்களில் டெக்ஸ்சர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு கார்டன் செட்டப்பும் கொடுத்து கான்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வேடப்பட்டியில் ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட்டாக இருக்குது. அதனால் ஃப்ரண்ட்டில் காம்பவுண்ட் வால் எதுவும் பிளான் பண்ணல. நார்த் வெஸ்ட்டில் கவர்டு கார் பார்க்கிங். சைஸ் 10 feet 2 inch by 19 feet 11 inch. டிசைனில் வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்னில் மெட்டலில் இந்த பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை 8 அடி உயரத்தில் 2 பக்கமும் வினீர் ஃபினிஷில் ரெடி பண்ணி ஸ்மார்ட் டிஜிட்டலாக ஃபிட் பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 4 feet 2 inch by 8 feet 2 inch. ஃபோயர் எடுத்து லெஃப்ட் சைடில் லிவிங் ஹால். சைஸ் 14 feet 7 inch by 18 feet 7 inch. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட் லைட், ஸ்ட்ரிப் லைட்ஸ், சென்டரில் ஒரு பெரிய சேனல் லைட் மாட்டியிருக்காங்க. தரைக்கு 800 mm by 800 mm சைஸில் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சோஃபாஸ், டீபாய், நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ், வாலில் பூரா டெக்கரேட்டிவ் பேனல்ஸ், சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்குன்னு லிவிங் ஸ்பேஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி செஞ்சு அதுலேயே கீழே பேஸ் கேபினெட்டும் நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வசதியாக பெரிய ஷோகேஸ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. நார்த் சைடில் ஸ்லைடிங் கிளாஸ் டோர்ஸ் டைப்பில் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிங்கிறதுனால ஃபுல் செக்யூரிட்டி இருக்கிறதுனால இங்கே ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கிரில் எதுவும் கொடுக்கல. நமக்கு தேவைப்பட்டால் நாம் இதில் சேஃப்டி கிரில் மாட்டிக்கலாம். அடுத்து டைனிங் ரூம்.
சைஸ் 17 feet 5 inch by 11 feet 2 inch. சென்டரில் 6 seater டைப்பில் ஒரு பெரிய டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு டைனிங் டேபிளுக்கு மேலே சென்டரில் ஒரு பெரிய கிறிஸ்டல் ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. ஈஸ்ட் வாலில் ஃபுல்லாக வால்பேப்பர் அண்டு டெக்கரேட்டிவ் பேனல்ஸ் ஃபிட் பண்ணி அங்கே சின்னதாக ஒரு க்ராக்கர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து கிளாஸ் அண்ட் யூபிவிசி ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணி செட்பேக் ஏரியாஸில் என்ட்ராரோ. இங்கே 6 feet 11 inch by 11 feet 7 inchல ஒரு ஓப்பன் டெக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்கே டீ டேபிள் போட்டிருக்காங்க. சைட் செட்பேக் ஏரியாஸ் பூரா கிராஸ் அண்ட் ஸ்டோனில் பாத்வே அமைச்சிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5 feet 5 inch by 4 feet 3 inch வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வீட்டோட எக்ஸ்டீரியர் வால்ஸுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் அழகா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் சவுத் சைட் வாலுக்கு பூரா அழகாக வால்பேப்பர் ஒட்டி அதில் ஒரு பெரிய வால் மெட்டல் ஆர்ட் மாட்டியிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 12 feet 6 inch by 13 feet 6 inch. ஹெட்போர்ட் டிசைனோட சென்டரில் பெரிய உட்டன் காட், ஒரு சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பர், சீலிங்க்கு அழகாக ஃபால் சீலிங் ஒர்க், கார்னரில் ஸ்டடி டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் சிம்பிள் டிசைனில் டிவி யூனிட்டும், கார்னரில் 2 கிளாஸ் டோர் டைப்பில் வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. ஜன்னல்களை பூரா யூபிவிசி அண்ட் கிளாஸ்ல ரெடி பண்ணி எல்லா ஜன்னல்களுக்கும் கர்டைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 6 feet 7 inch by 6 feet 7 inch வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். டைனிங் ஸ்பேஸோட சவுத் சைடில் கிரானைட் டேபிள் டாப் வித் ஹேண்ட் வாஷ் பேசின் அண்ட் பேஸ் கேபினெட்டும், மேலே மிரர் லைட்டும், பேக்ரவுண்டுக்கு பூரா ஃப்ளூட்டட் பேனல்ஸும், சைடில் டைல்ஸும் கொடுத்து ஒரு அழகான வாஷ் ஏரியா ரெடி பண்ணியிருக்காங்க. சைடில் கிளாஸ் டோர்ஸோட ஒரு பெரிய டால் க்ராக்கரி யூனிட். கிளாஸ் டோர்ஸாக இருக்கிறதுனால உள்ளே வைக்கக்கூடிய திங்ஸ் ஹைலைட் ஆகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு செல்ஃபுக்கும் ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்ட்ராரோ. சைஸ் 10 feet 4 inch by 12 feet 7 inch. பேரலல் டைப்பில் கிச்சன் லேஅவுட்டை பிளான் பண்ணி டேபிள் டாப்புக்கு ஒயிட் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 4 burner டைப்பில் ஹாபும், மேலே எலக்ட்ரிக் சிம்னி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே கிளாசி ஃபினிஷில் ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் உள்ள ப்ரொஃபைல் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க.
இது பேரலல் டைப் கிச்சனுங்கிறதுனால மேலே 2 பக்கமும் லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைட்லேயும் ஒரு கிரானைட் டேபிள் டாப் அமைச்சு அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கும் கீழே பேஸ் கேபினெட்டும் மேலே ஓவர் ஹெட் கேபினெட் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா தனியாக யூட்டிலிட்டி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 8 feet by 4 feet 3 inch. பேக் சைடு எக்ஸிட்டுக்கு உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைட் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட் ஆயிருக்கு. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 24/7 செக்யூரிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி, கிரிக்கெட் பிச், ஸ்குவாஷ் கோர்ட், சைக்கிளிங் அண்ட் ஜாகிங் ட்ராக், லைப்ரரி, மல்டிபர்பஸ் ஹால், ஜிம், ஆம்பிடேட்டர், டென்னிஸ் கோர்ட், சில்ட்ரன் பிளே ஏரியா, ரெஃப்ளெக்ஸாலஜி பாத்வே, இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டீல் அண்ட் வுட்ல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே ஃபேமிலி லிவிங் ஹால். சைஸ் 16 feet 5 inch by 10 feet 10 inch. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கிண்டுறாரோ. சைஸ் 12 feet 6 inch by 13 feet 11 inch. ஹெட்போர்ட் டிசைனோட உட்டன் காட், பேக் சைடில் டெக்கரேட்டிவ் பேனல்ஸ், ஃபால் சீலிங் ஒர்க், வார்ட்ரோப், கபோர்ட், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட், இந்த மாதிரி எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 6 feet 7 inch by 6 feet 5 inch. வார்ட்ரோப்ஸுக்கு ஃப்ளூட்டட் கிளாஸில் டோர்ஸ் கொடுத்துருக்கிறது புதுசாகவும் சூப்பராகவும் இருக்குது. அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 6 feet 7 inch by 7 feet 3 inch. அடுத்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிட்ஸ் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 10 feet 4 inch by 19 feet 7 inch. சின்னதாக தனித்தனியாக 2 உட்டன் காட், 2 ஸ்டடி டேபிள், வார்ட்ரோப்னு 2 கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிட்ஸ் ரூமை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல கலர் காம்பினேஷனில்
கிட்ஸ் தீமில் இந்த பெட்ரூமை இன்னோவேட்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுன்னு இந்த கார்னரில் சின்னதாக ஒரு பிளாக் போர்ட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற 4th பெட்ரூம் என்ட்ராரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 20 feet 3 inch by 13 feet 1 inch. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால தரைக்கு 8 mm திக்னஸில் லேமினேட்டட் உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூமுக்கு பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க் இன்னொரு ரூமுக்கு ரிப்பீட் ஆகாத மாதிரி ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் புது கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் தீமில் அழகாக இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியாக பிரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 19 feet 11 inch by 6 feet 1 inch. தரைக்கு கிரீனா ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட் லே பண்ணியிருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப். சைஸ் 9 feet 5 inch by 10 feet 2 inch. கிளாஸ் டோர்ஸ் அண்டு லைட்ஸோட ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 9 feet 5 inch by 6 feet 8 inch. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். இதில் ஹைலைட் என்னென்னா வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்காக சீலிங்கில் ஒரு பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் சைடில் ஹோம் தியேட்டர். சைஸ் 17 feet 3 inch by 16 feet 10 inch. நைட் டைமில் வானத்தை பார்க்கும்போது நட்சத்திரங்களோட வானம் எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்டை கொண்டு வரதுக்காக சீலிங்க்கு பிளாக் பேக்ரவுண்டோட ஃபைபர் ஆப்டிக்ஸ் எல்இடி லைட்ஸ் கொடுத்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ரூம் ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து படம் பார்க்குறதுக்கு வசதியாக ரெக்லைனர் சோஃபாஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வேடப்பட்டியில் ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட்டாக இருக்குது. ஆர்எஸ்புரமில் இருந்து ஜஸ்ட் 5 kilometer டிஸ்டன்ஸில் இந்த லக்ஸூரியஸான ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டில் 24/7 செக்யூரிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி, கிரிக்கெட் பிச், ஸ்குவாஷ் கோர்ட், சைக்கிளிங் அண்ட் ஜாகிங் ட்ராக், லைப்ரரி, மல்டிபர்பஸ் ஹால், ஜிம், ஆம்பி தியேட்டர், டென்னிஸ் கோர்ட், சில்ட்ரன் பிளே ஏரியா, ரெஃப்ளெக்ஸாலஜி பாத்வே, இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இது மாடல் ஹவுஸ். சேம் டைப்பில் 3 BHK அண்ட் 4 BHK ஹவுசஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் 2 months கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க.
3 BHK ஹவுஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா 2 crore and 4 lakhs. மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.